என்ன விஜய் சேதுபதி சார் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க சொல்லுங்க. நான் இத்தனை நாள் வந்துட்டு சரி ஓகே 2 எபிசோட் பார்க்கும்போது அந்த நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு டாபிக் வராதுன்னு நினைச்சேன். பட் இவங்களே வந்துட்டு கண்டஸ்டன்டே சொன்னா வந்துட்டு அதுக்கு உள்ளுக்குள்ளேயே டாஸ்க் ஒன்று வச்சு இது மாதிரி நடத்திட்டு போயிருக்கலாம். அண்ட் நீங்க சொல்லுங்கன்ட்டு வந்துட்டு எப்ப பாரு வந்துட்டு வீக்கெண்ட் எபிசோட் வந்து காலி பண்ணி விட்டுறாரு நம்ம விஜய் சேதுபதி சார். அண்ட் போன வீடியோ 2 ப்ரோமோ விட்டுருந்தாங்க, சிறப்பா இருந்துச்சு. ஓகே, சொல்ற அளவுக்கு இல்லைனாலும் அது ஓரளவுக்கு சிறப்பாக இருந்துச்சு. ஆனா இந்த எபிசோட் இந்த ஒரு ப்ரோமோ 3ஆவது ப்ரோமோ பாக்குதும் போது எனக்கு பார்க்கும்போது மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்கடா. நீங்க சொல்லுங்கன்னே சொல்லி கதையை ஓட்டி விட்டு இதை இப்படி கொடுங்க, அதை அப்படி சொல்லுங்க, இதை நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க இவங்களை என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து உள்ளுக்குள்ள எப்படி ஒரு டாஸ்க் அண்ட் காலைல மார்னிங் ஆக்டிவிட்டி நடக்குமோ இது வீக்கெண்ட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாதிரி லெவலுக்கு வந்து நடிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கான 3ஆவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. 3ஆவது ப்ரோமோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் நம்ம வீடியோ ஒரு 20 பேர் தான் பாக்குறாங்க, அந்த ஒரு 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். மறக்காம அதை மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. இப்ப எப்படின்னா அந்த ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து என்ன சொல்றாருன்னா விஜய் சேதுபதி சார் வந்துட்டு ஆனா ஜாக்லின் வச்சு தரமா அடிச்சாங்க. அதுக்கு ரிப்ளை கொடுத்த ஜாக்லின் வந்துட்டு விஜய் விசால பயங்கரமா விழுத்தறிஞ்சிச்சு. அதெல்லாம் பயங்கரமா தான் இருந்துச்சு. பார்க்கும்போது சரி ஓகே, ஓரளவுக்கு வந்துட்டு நீங்க நல்லா தான் பண்றீங்க, நல்லாதான் ஒரு சண்டையை மூட்டி விடுறீங்க. ஆனா அது வந்துட்டு எந்த இடத்துல மூட்டி விடணும், இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கண்டென்ட்டே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்க வந்துட்டு இந்த ஒரு டாபிக் கொண்டு போகலாம், இந்த ஒரு டாஸ்க் மாதிரி ஒண்ணு கொண்டு போகலாம். ஆனா இங்க வந்துட்டு பல டாபிக் இருக்குது. பிரியாணி தின்ன டாபிக் இருக்குது, அந்த ஒரு வன்மத்தை கொட்டுனது, அண்ட் அந்த ஒரு ஃபேமிலி மேட்டர், அப்பாங்கிற மேட்டரை மஞ்சரி இழுத்தது, அதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் பேசலாம். ஆனா இவர் வந்துட்டு எதுவுமே பேசாத மாதிரி ஒரு டாஸ்க் வச்சு முடிச்சு விட்டுறாங்க. அது எதனால இப்படி பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. இல்ல இந்த சீசன் அப்படி போகுதா, இல்ல இந்த சீசன்னால அப்படி வைக்கிறாங்களா அப்படிங்கிறது சத்தியமா எனக்கு தெரியல. இல்ல கண்டஸ்டன்ட்காண்டி அப்படி வைக்கிறாங்களான்னு தெரியல. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு 50 நாள் ஆயிடுச்சு. 50 நாள்ல இருந்துட்டு இத்தனை நாள்ல அவர் வந்துட்டு முடிஞ்சிட்டாரு. எப்படின்னா இத்தனை நாள்ல வந்துட்டு தெரியாம போயிட்டாரு, அதுக்கப்புறம்லாம் வந்துட்டு தெரியவே இல்லை, இத்தனை நாள்ல நல்லா தெரிஞ்சாது, அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லாவே தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்க யார எத்தனை நாள்ல வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்க சொல்லுங்கள ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பேட்ச் மாதிரி இருக்கும், அது டேட் கொடுத்துருக்கோம், அந்த இதை வச்சு போய் குத்தணும். ஓகேங்களா, அதான் வந்துட்டு இந்த ஒரு டாஸ்க்னே சொல்லிட்டு போயிடலாம். எதுக்கு வீக்கெண்ட் எபிசோடு கேட்கறேன், டாஸ்க்னே சொல்லிட்டு வீக்கெண்ட் மார்னிங் ஆக்டிவிட்டி அப்படின்ற தான் இல்ல மார்னிங்ல வீக்கெண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா முத்துக்குமார் வந்துட்டு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா சம்மந்தி சண்டை ஏன்டா இழைக்கிறீங்க மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அன்சிதாக்கு பயங்கர கோவம். என்னன்னு பாத்தீங்கன்னா சம்மந்தி சண்டைக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க வந்து வெளியிலே வந்து ப்ரொஜெக்ட் ஆகல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம முத்துக்குமார் வந்துட்டு சம்மந்தி சண்டைக்கு வந்துட்டு ஒரு டேட், அந்த ஒரு டேட் வந்துட்டு இத்தனை நாளுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க சுத்தமா வெளியிலே தெரியல, 25 days கழிச்சு வந்துட்டு அவங்க சுத்தமா வெளியே தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு பேட்ச் வந்துட்டு குத்திருந்தாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு கிங் நம்ம தர்ஷிகா, லவ் ஜோடி தர்ஷிகா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஃபுல்லா நம்ம சோசியல் மீடியால போனோம்னா லவ் கண்டென்ட் பயங்கரமா தெரிக்க விடுறாங்க. சொல்ல போனா நல்லா தான் இருக்குது, அதுவும் ஓரளவுக்கு வந்துட்டு அதை ஒரு லிமிட்டா மெயின்டைன் பண்ணிட்டு போனா நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா அது வந்துட்டு அவங்களோட ஃபீலு, கேம் விளையாட வந்தாலும் வந்துட்டு அவங்களோட ஃபீலு அது வந்துட்டு கரெக்டா வந்துட்டு அந்த ஒரு கேமை கொடுத்துட்டு லவ் கொடுத்துட்டு போனா கரெக்டா இருக்கும். ரெண்டுமே வந்துட்டு கொலாப் பண்ணிட்டு தான் அங்க வந்துட்டு ஒன்னும் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு 21 டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு அவங்க வந்துட்டு சுத்தமா தெரியல. யாருன்னு பாத்தீங்கன்னா தர்ஷிகா வந்துட்டு ரஞ்சித் வந்துட்டு சொல்றாங்க. என்னன்னா பாத்தீங்கன்னா கிங் அண்ட் குயின் டிவிக்கு அப்புறம் வந்துட்டு அவர் ஓனரா இருந்து ஓரளவுக்கு அதுக்கு முன்னால வந்துட்டு நல்லா சீரியஸா டாஸ்க் கொடுக்கறதுலயா இருக்கட்டும், நல்லா எல்லாமே வந்துட்டு சூப்பரா எங்க பேசுற இடத்துல நல்லா சூப்பரா பேசி இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஓனர்ஷிப் முடிஞ்சு அங்க சோழியை முடிச்சு விட்டு உட்கார வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தர்ஷிகா வந்துட்டு சொல்லிச்சு. அதையும் வந்துட்டு பாத்துக்கிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுதான் இந்த 2 ரிப்ளே தான் தரமான ரிப்ளே. என்னன்னு பாத்தீங்கன்னா நான் என்ன குத்துறியா நீ, நான் உன்னை குத்துறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி குத்துனாங்கன்னு பாத்தீங்கன்னா நீ வந்துட்டு எப்பா பாரு கத்திக்கிட்டே இருக்க, முன்னெல்லாம் வந்துட்டு கத்திக்கிட்டே மட்டும்தான் இருப்ப, அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முன்னெல்லாம் கத்திக்கிட்டே வாச்சு இருப்ப. ஜாக்லின் வந்துட்டு விஜய் விசால் சொல்றாரு, முன்னாலாச்சும் கத்திக்கிட்டே இருப்ப, இப்பெல்லாம் அந்த ஒண்ணுமே இல்ல, நீ எங்கன வந்துட்டு அப்படியே பம்முனுமா அந்த இடத்துல பம்மிக்கிற, எங்கனுமே இப்பெல்லாம் கத்துறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் போட்டு செம்மையா வெளுன்னு வெளுத்தாப்புல நம்ம விஜய் விசால் கரெக்டா தான் சொன்னாரு. இப்ப நான் வந்த புதுசுல அப்படியே நான் தான் தெரியணும், நான் தான் வெளியில ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படிங்கிறக்காண்டி எந்த இடத்துல எந்த ஒரு சின்ன மேட்டரா இருந்தாலும் நான் தான் கத்துன்னு கத்தி எறிவேன். இப்ப வந்து அந்த ஒரு சவுண்டே சவுந்தர்யா கூட சேர்ந்தனால இது சவுண்டா காணாமா அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. நெக்ஸ்ட் நீங்க வந்துட்டு என்ன குத்துனீங்களே, நான் வந்துட்டு உன்னை குத்தணும்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம என்ன சொல்றாங்க, நம்ம ஜாக்லின் வந்து விஜய் விசால குத்துறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளா ஒரு 25 நாளா வந்துட்டு 25 நாளுக்கு வந்துட்டு காமெடி பண்ணிட்டு அந்த நாட்கள் அப்படியே ஓட்டிட்டு போனா, நான் அந்த ஒரு காமெடி வச்சு அப்படியே ஓட்டிக்கிட்டே போனா, அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் காமெடி பண்றான்,
இருந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகல, முடியல அவனால, எப்படின்னா வெளியில தெரிய முடியல, ஒர்க் அவுட் ஆக முடியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு ஜாக்லின் வந்து பயங்கரமா வெளுத்தெரிஞ்சதை பார்க்க முடிச்சு. ஏன்னா நீ என்ன குத்துனியா, நான் உன்னை குத்துவண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து செம்மையா குத்திருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ வந்துட்டு காமெடி தான் பண்ற, ஒரு 25 நாள் காமெடி பண்ணது நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் காமெடியாவே பண்ணிட்டு அதுல இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சா நீ காமெடி வந்துட்டு அப்போதைக்கு ஒர்க் அவுட்டே ஆகல 25 நாளைக்கு மேல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இது வந்துட்டு சொல்றாங்க. இதான் வந்துட்டு ஒரு 3ஆவது ப்ரோமோல நடந்துச்சு. இந்த வார எபிசோடு வந்துட்டு ரொம்ப மொக்கையா போயிடுச்சு அப்படிங்கிறது தெளிவா இதை பார்க்கும் போதே நல்லாவே தெரியுது. இதுக்கப்புறம் ஒரு வீக்கெண்ட் ஏன்னா எவிக்ஷன் ஒண்ணு நடக்கும். அந்த எவிக்ஷன் வந்துட்டு யாருங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரீஎன்ட்ரி இருக்கும், அதுவும் வந்துட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன். இதுதான் நடக்க போகுது, கன்ஃபார்மா சொல்லுங்களா. எனக்கு முடியல, சொல்ல போனா இவங்க வந்துட்டு பண்றதெல்லாம் பார்க்கும்போது நீங்க சொல்லுங்கன்னு வீக்கெண்ட் எபிசோட முடிச்சு போட்டு இவங்க வந்துட்டு இவங்களையும் சொல்ல விடாம அங்கேயும் நம்மளுக்கும் ஒண்ணும் புரியாம எதையுமே கேட்காம இருக்க போறாங்க. இந்த பிரியாணி டாஸ்க் பிரியாணி எல்லாம் கொஞ்சமாச்சும் கேட்பாங்கன்னு பார்த்தா அந்த ஒரு சீரியஸ்னஸ் வரும்னு பார்த்தேன். சுத்தமா அது வரலங்க, சுத்தமா வரல. அதுல ஒரு வார்னிங் கொடுத்தா கூட அவங்க நிப்பாட்டி போடுவாங்க பிரியாணி சாப்பிடுறத, அதை கூட பண்ணல. இன்னும் என்னதான் பண்ண போறாங்களோ தெரியலங்க வச்சு. அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.